Meenakshi College of Nursing, Mangadu, and Arulmigu Meenakshi College of Nursing, Kanjipuram, BSc, MSc, and Post Basic BSc. இந்தியன் தாத்தாக்காக பண்ண பாட்டு இது வேற தாத்தாக்காக போட்டு நம்ம அதுக்கு கனெக்ட் பண்ணிக்குது. அது வந்து சங்கர் சார் தான். அது என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் இது வந்து சொன்னார் என்கிட்ட, தாத்தா வர 7 மணிக்கு வர, அது ஒரு மேட்ரு ஒன்று இருக்காது. எல்லாத்துக்கும் சிரிப்பார், ஒரு கலாய்கிறாரா இல்லை ரசிக்கிறாரா அப்படின்னு ஒரு டவுட் நம்மளுக்கு இருக்கும். எனக்கு ரொம்ப வந்தது. அப்புறம் கேவி சார், ஏன் சார் இப்படி அவருக்கு பிடிச்சிருக்கா சார்? ரொம்ப பிடிச்சிருக்கா அவருக்கு. லங்காம ரிலீஸ் ஆகி அவர் எனக்கு கூப்பிட்டுக்காரு, படம் பார்த்தீங்களா தேட்டரில்னாரு. இல்லை சார் ஒன்றும் பார்க்கல சார் அப்படின்னா. போய் பாருங்க, உங்கள் பாட்டு தான் தேட்டரில் பயங்கரமாக இருக்குன்னு அவர் சொன்ன வார்த்தை. தனுஷ் சைடு வந்து விஷ் பண்ணிட்டு போறாரு, ஒன்னி சிம்பு சார் வந்து விஷ் பண்ணுறாரு. எனக்கு என்னென்ன பண்ண சொல்ற, 2 பேரும் வந்து சினிமாவோட நேரில் வணக்கம். நாங்கள் ஜீவா பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம கூட இந்த கான்வர்சேஷனில் யார் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லிரிசிஸ்ட் ரோகேஷ் அவர்கள் தான் இருக்கிறாங்க. அதாவது இந்தியன் டூலேருந்து கதரல்ஸ் அப்படின்ற ஒரு பாட்டு வந்து வெளியாயிருந்துச்சு. இப்போ பயங்கர வைரலாக அந்த பாட்டு போயிட்டு இருக்குது. குறிப்பாக தாத்தா வரார் அப்படின்ற ஒரு லைன் தான் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இருக்கிற சூழலுக்கு அந்த லைனை வந்து வேறு மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். ஸோ லிரிசிஸ்ட் ரோகேஷ் கிட்ட இந்தியன் டூலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு சினிமா ஜேர்னி அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிசெப்ஷன் பார்த்தீங்களா? கதரல்ஸ் பாட்டுக்கு பயணம் எதிர்பார்த்தீங்களா இந்த ரிசெப்ஷன்? இல்லை, பண்ணும்போதே நல்லா இருந்தது. பாட்டு நல்லா கேலப் பண்ணுறதால நல்லா வரும்ன்ற ஒரு நம்பிக்கை. ஓகே. ஆனால் இது அதே மீறி பயங்கரமாக இருக்கணும். அனிருத் கூட ஜலபுலஜனுக்கு அப்புறம் இப்போ ஒரு கொலாபரேஷன். இந்த கொலாப் எப்படி ஆரம்பிச்சது? இதுக்கான தாட்கள் அப்படின்றது யார் எடுத்துகிட்டு வந்தா ஃபர்ஸ்ட்? அனி ப்ரோ தான். எனக்கு தெரியாது, நம்ம இந்தியன் டூவில் நம்மளுக்கு இருக்குமா அதெல்லாம் தெரியாது. நான் சொல்லியிருந்தாங்க எப்போ வாங்க ஆஃபீஸ்னா போனோம். ஒரு டவுட் இருந்தது, ஏன்னா மேபி சங்கர் சார் இருக்கலாம். ஆனால் அவங்க ஆஃபீஸ் பேசுகிற மாரி கொஞ்சம் கேள்விப்பட்டோம். கொஞ்சம் டவுட் இருந்தது. அதுக்கேற்ற சங்கர் சார் வந்தோடனே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, சரி இதெல்லாம் பண்ண போகிறோம். நம்மளுக்கு என்ன இருக்கும் அதில், ஏன்னா நம்ம இந்தியன் பார்த்துருக்கோம், அதில் என்ன மாரியான இதெல்லாம் விஷயம்லாம் இருக்கும் நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு என்ன மாரியான வேலை இருக்கும் இதுலன்றது நம்மளுக்கே ரொம்ப புதுசாக இருந்தது. எனக்கும் புரியல. அப்புறம் அவங்க சொல்லும் போது நல்லா இருந்தது. அந்த இடம் நல்லா இருந்த பாட்டு இருக்கிற இடம் நல்லா அவங்க சொல்லும் போதே நல்ல ஃபீல். இப்போத்தி ஜென்ரேஷன் நல்ல வைப்பாக ஒரு கனெக்டிங்கான ஒரு பாட்டாக ஒன்று இருக்குது. அதுக்காக ஒரு இடம் இருக்குது படத்தில் அப்படின்னு நம்மளுக்கு கேட்கும் போது புரிஞ்சுது. அது படமாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இன்னும் நல்லா கனெக்ட் பாட்டு. இப்போ இந்தியன் டூக்கு வரலாம். இந்தியன் டூவில் தாத்தா வராரு, கதரோட போறாரு அப்படின்ற மாதிரி லைன். இப்போ இதுக்கான தாட் ப்ராசஸ்ன்றது உங்களுக்கு எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? இதுக்காக நீங்கள் யாரும் யோசிச்சு பார்த்தீங்களா? இதுக்குன்னு பிளான் இல்லை. இது என்னன்னா என்னை கூடும் போதே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க அந்த மேட்ரை வந்து தாத்தா வராரு கதை, அந்த மேட்ரு வந்து அவங்க பிடிச்சிட்டாங்க. ஓகே. எனக்கு இதுலேருந்து எனக்கு வந்து பாட்டு ஆரம்பிக்கணும். ஏன்னா இவங்க வந்து அவங்க ஒரு மேட்ரு வந்து ஒரு கண்டென்ட் சொன்னாங்க, இப்படி தான் வரப்போகுது சாங்கு, அதால் நாங்கள் இந்த லைன் எடுத்துருக்கோம். தாத்தா வந்து இந்தமாரி ஆக போகுது, பிளாஸ்ட் தான் அதுக்கப்புறன்ற மாரி ஒரு மேட்ரை வச்சு சொல்கிறாங்க. அப்படின்றப்போ நம்ம அதை வச்சு தான் நம்ம எழுதணும். அப்படின்றப்போ நான் அப்படி தான் ஒர்க் பண்ணாது. ஆனால் அது அவங்க கொடுத்த ஐடியா தான். அவங்க கொடுத்த ஐடியாவில் நம்ம மேலே ஒர்க் பண்ணது தான். ஓகே. சிச்சுவேஷனுக்காக அனிருத் பிரதரும் சங்கர் சார் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி என்னன்னா வந்து இப்போ நம்ம இந்தியன் பார்த்துருக்கோம். நம்ம இந்தியன் வந்து நமக்கு தெரியும், இந்தியன்றது என்ன, இந்தியன் தாத்தானா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். அவர் இந்த ஜென்ரேஷனுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் வந்து அதுக்கான கேலப்பிங் தான். அது இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு வைப். ஆமாம், நம்ம செட் ஆஃப் வைப் தான் அது. ஓகே. இப்போ நீங்கள் இதுக்கான ரிசெப்ஷன்லாம் கவனிச்சுன்னு சொன்னீங்க. இப்போ 2-3 நாளாக இந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் கவனிச்சிங்களா? இப்போ எலெக்ஷன் ப்ரெஷன்லாம் வந்துருக்கு, அதுக்கேற்ற மாதிரிலாம் கம்பேர் பண்ணி போட்டு இல்லை. இது எந்த அளவுக்கு பண்ணி எடுத்துக்கிறீங்க? இதை கொஞ்சம் கூட நினச்சி கூட பாரு, செம்ம கோயின்சிடென்ட் தான் சொல்லணும் இதை. ஏன்னா இந்தியன் தாத்தாக்காக பண்ண பாட்டு இது வேற தாத்தாக்காக போட்டு நம்ம அதுக்கு கனெக்ட் பண்ணிக்கிறது வேற மாதிரி அவங்க என்ஜாய் பண்ணிக்கிறது, நம்மளுக்கு பார்க்க வைப் பண்ணுறாங்கன்றப்போ நம்மளுக்கு ஹாப்பி தான் அது. ஆனால் பாட்டு இந்த மாதிரி இட்டாமல் நினச்சி பார்க்கலாம். இப்போ சங்கர் சார் படத்தில் மெர்சல் ஆகிட்டேன் அப்படின்ற ஒரு பாட்டுக்கு அப்புறம் சென்னை பாஷையில் இப்படி ஒரு பாட்டு நாங்கள் கேட்குறோம். அவர் பாடல் பார்த்துட்டு என்னென்ன விஷயங்கள் சொன்னார் உங்ககிட்ட? எனக்கு பாராட்டுகளா என்னென்ன சொன்னார்? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து சங்கர் சார் படம்ன்றது நம்ம நான் வந்து ஒரு விஷயம் இப்போ சொல்கிறேன். நாங்கள் சும்மா கம்போசிங் பேசி நானும் சங்கர் சார் அனிருத் ப்ரோலாம் பேசிகிட்டு இருக்கும்போது சும்மா பேசிட்டு இருக்கோம். அனி ப்ரோ வந்து கேட்டேன்னா என்ன வருஷம் நீங்கள் பிறந்தீங்க? நான் 93 அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். அப்போ சங்கர் அப்புறம் என் படம் ஃபஸ்ட்டு படம் நான் பண்ணேன் அந்த வருஷம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் ஃபஸ்ட்டு படம் பண்ண 93 பண்ணேன். அப்போ தான் பிறந்தனே, இந்த கை குழந்தை எங்கள் அம்மா சொல்லிடுறாங்க. எனக்கு ஜென்டில்மேன் படம் பார்க்கும்போது நீ கை குழந்தை நான் தூக்கி போய் பார்த்துக்கிறேன் உன்னை அப்படிலாம் என்கிட்ட சொல்லிடுறாங்க. நான் அவர் பத்தில் நான் வந்து ஒரு பாட்டு எழுதுறேன்றது எனக்கு ரொம்ப எனக்கு அந்த விஷயம் தெரியும். அம்மா சொல்லியிருக்காங்க, ரெண்டாவது நம்ம பிறக்கும் போது ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணார் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியும். அவரும் அந்த வாயில் சொல்கிற திறந்துன்றப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் நம்ம பிறக்கும் போது ஒரு படம் பண்ண டேரக்டர் ஆகிட்டார் இவர். என்னங்க ப்ரோ, இப்போ அவர் படத்தில் ரெண்டாவது சங்கர் சபித் நம்ம சொல்லணும்னு கிடையாது. அவர் எவ்வளோ பண்ணிட்டாரு, அவருக்கு பற்றி உலகத்துக்கே தெரியும். அவர் படத்தில் நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ணுறோன்றதே நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு கொடுப்புனா தான் அது. நான் அதை ரொம்ப பிளெஸ்ஸிங்காக தான் பார்த்தேன். ஏன்னா அனி ப்ரோ, சங்கர் சார், கமல் சார் சொல்லவே வேணாம்.
இதை மீறி நம்ம ஒரு படம் வந்து நம்மளுக்கு இதுக்கப்புறம் என்ன படம் கிடைச்சாலும் இது ஒரு பெரிய படமாக இருக்கும் நம்ம லைஃப்பில் அப்படின்றது ஒரு பெரிய இதுவாக இருந்து நல்லா பண்ணுன்றதும் நல்லா வெயிட்டாக பண்ணி கொடுத்தோம். இப்போ இந்த கதறல் ஸ்பாட்டில் நிறைய பேருக்கு நிறைய ஃபேவரட் லைன்ஸ் இருக்குது. உங்களுக்கு க்ளோஸான ஃபேவரட் லைன் தான் நீங்கள் எதை சொல்லுவீங்க? பார்த்து மண்டபத்திரம் ஈட்டானா உண்டா குத்துறோம் பிக்ஸு வந்து புட்டா தக்ஸா அதான் உங்களுக்கு ஃபேவரட் லைன். ஆமாம். இன்னொரு லைன் போய் பயங்கரமாக போட்டுருக்காங்க, தாத்தா வராரு 7 மணிக்கு 7:30 தடவை. அது வந்து சங்கர் சார் தான் அது என்ன பண்ணாரு ஃபர்ஸ்ட் இது வந்து சொன்னார் என்கிட்ட, தாத்தா வராரு 7 மணிக்கு வராது ஒரு மேட்ரு ஒன்று இருக்காது அதை வச்சு சொன்னார். ஓகே அப்போது 7 மணிக்கு 7:30 தர போகிறாரு அப்படின்னு அது சும்மா பேசி எழுதணும் ரெடி. ஓகே ஓகே. சங்கர் சார் தான் அது சொன்னார் அந்த மேட்ரு. அதுக்கான மேட்ரு படத்தில் இருக்குது. இருக்கு. ஓகே ஓகே. இப்போ உங்களோட ஸ்டைல் அப்படின்றது எடுத்துக்கலாம். இப்போ சென்னை பாஷையில் கானா அப்படின்ற ஒரு ஸ்டைல் வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், பார்த்து பழகிருப்போம். ஆனால் அதில் ஒரு ஃபோக் நம்பர் பண்ணலாம் அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்டான அட்டம்ப்டாக தெரிஞ்சு எங்களுக்கு உங்களோட கரியர் ஸ்டார்டிங்கில். இதுக்கான ஐடியா அப்படின்றது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? நீங்கள் இதுக்கான ப்ராக்டிஸ் அப்படின்றது எப்படி எடுத்துக்கிட்டீங்க? இல்லை எனக்கு வந்து நான் கானா பண்ண வந்த புதுசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கானான்றது பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்படி இருக்கும்னா ஒரு மெசேஜிங் சாங் தான். ஒரு ஏதோ ஒரு லவ்வை பற்றியோ இல்லை ஒரு ஃபேமிலியை பற்றியோ இல்லை ஒரு உடம்பு சரியில்லை எதனா பற்றி ஒரு கிளாக்கு பற்றி ஒரு வண்டியை பற்றி அந்தமாரி எல்லாத்துக்கும் ஒரு கண்டென்ட் எடுத்து ஒருத்தருக்கும் ஒன்று பாட்டு பண்ணுவாங்க. இப்படி தான் இருந்தது. நான் என்ன பண்ணணும்னா அதே தான் நானும் பண்ணேன். ஒரு கண்டென்ட் எடுத்து ஒரு பாட்டு பண்ணோம். அதை வந்து நம்ம ஏரியாவில் இருக்க வார்த்தைங்க இருக்குல்ல ப்ரோ, புது வார்த்தைங்க. அப்போ வந்து நான் பாட்டு எழுத ஆரம்பிக்கும் போது ஸ்லாங்கே கொஞ்சம் மாறிச்சு. அப்போ இருந்த ஸ்லாங்கும் நான் வரும்போது சிக்கம் பொட நாஸ்தி ஜில்லோ கிலோன்லாம் இந்தமாரி வார்த்தைலாம் அதிகமாக வந்து ஏரியாவில் பேச ஆரம்பித்தாங்க. அது வந்து அப்போதைக்கு கானா பாட்டில் அது கிடையாது. அதில் வந்து வேறு மாரியான கானா வார்த்தைங்களாம் இருக்கும். இந்த உட்டாலங்கடி அந்தமாரி வார்த்தைங்க அதிகமாக இருக்கும். அட்டக்கு பிட்டக்கு அந்தமாரி வார்த்தைங்களாம் இருக்கும் கொஞ்சம். இது வந்து அப்படி மாறுமானா பண்ணால் சரி நம்ம பேசுகிற ஸ்லாங்கை வச்சு இப்போ நம்ம பண்ணோம். அப்போ அவங்க வந்து அவங்க பீரியடில் எழுதும் போது அவங்க பேசின ஸ்லாங் வச்சு ஒரு கானா பண்ணாங்க. இப்போ நம்ம வந்து நம்ம ஸ்லாங் வச்சு ஒன்று பண்ணணும்னு பண்ணால் அதெல்லாம் புதுசாகவே வந்துச்சு. அது கேட்குறவங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏன்னா ஏரியாவில் மட்டும்தான் பசங்க ஒரு வயசு பசங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ நான் சொல்கிற வார்த்தைலாம் வந்து மெஜாரிட்டியாக ஏரியாவில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடாது. இப்போ வயசு பசங்க கூட இருக்கணும், வயசு பசங்களுக்கு அந்த சர்க்கிள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தமாரி அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அவங்க மட்டும் தான் பேசுவாங்களே மெஜாரிட்டி அந்த வார்த்தைங்க. நான் அந்தமாரி வார்த்தைங்களாம் எடுத்து பாட்டு எழுத ஆரம்பித்தேன். எனக்கு வந்து ரொம்ப கிளிக் ஆகிடுச்சு. நான் கானா பாட்டு எழுத ஆரம்பிக்கும் போதே எனக்கு வந்து ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் எழுதியிருப்பாங்க நான் பாட்டு. அதுக்குள்ளேயே எனக்கு படத்தில் வந்து வாய்ப்பு வந்துச்சு. எனக்கு நல்ல ஆல்பம்லாம் இங்கே ஹிட்டாவோ கேவேன் சார் அங்கே வந்து புது ரைட்டர் சொல்லி தேடும் போது நான் இப்போ ஆல்பம் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட ஆல்பம் வந்து அவங்ககிட்ட போய் நல்லா இருக்குது வார்த்தைலாம் புதுசாக இருக்குது கேட்காத வார்த்தை இருக்குது சொல்லி என்னை அப்படி தான் என்னை பிக்கப் பண்ணாங்க. என்னை கூட்டு போந்து அப்படி தான் கூட்டு போனாங்க. அப்படி தான் எனக்கு வாய்ப்பு டங்கா மாதிரி எனக்கு கிடச்சிது. நான் அங்கேயும் போய் அதேமாரி ஒர்க் பண்ணும்போது அது சினிமாலேயும் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. கானாலேயும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, சினிமாலேயும் இன்னும் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகி எனக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மே கிடச்சிது. ஓகே. இப்போ நீங்களுமே சொல்லியிருந்தீங்க கேவிஆனந்த் சார் வந்து இந்த மாதிரி புது ரைட்டர் தேடிட்டு இருந்தாரு. ஆமாம். இப்போ உங்களோட கானா அப்படின்ற தொடக்க காலகட்டத்தில் நீங்கள் வந்து இப்போ வேற ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கேள்வி. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் லிரிசிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா அங்கெல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டோம். இந்த விஷயம் எது உண்மை? இல்லை நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் கிட்ட பஜார் பாரிஸில் வந்து நான் ஒரு 14 வயசுலேருந்து வேலை செஞ்சேன். ஒரு 23-24 வயசு வரைக்கும் பஜாரில் இருந்தேன் நான். அதுக்கப்புறம் தான் நான் வேலை விட்டு நின்னேன். படத்துலலாம் கொஞ்சம் நல்லா பீக் ஆகி கொஞ்சம் நல்லா ஒர்க்கு டைட்டாக வர ஆரம்பித்தோடனே தான் நான் அந்த வேலை செய்ய முடியல. அந்த வேலை செஞ்சுட்டு நம்ம பாட்டு எழுத டைம் கிடைக்காது. அதெல்லாம் வந்து ரெண்டுமே டிஸ்டர்ப் ஆகும். எனக்கு அந்த வேலை வந்து பெருசாக ஆனால் 8 ஹவர் கம்பல்சரி நான் செஞ்சே ஆகணும், மிஷின் நின்னே ஆகணும். அதெல்லாம் வந்து அந்த டைமில் நம்ம எதுவும் யோசிக்கவும் முடியாது. யோசிச்சா கையை விட்டுணும், மிஷினில் கை போயிடுச்சுன்னா எல்லாமே போயிடுச்சு. அதெல்லாம் எழுத முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அதெல்லாம் நான் சரி வேணா நம்ம இதையும் யோசிச்சுட்டு இங்கே ஒரு வேலை போயிட்டுருக்கோம், இங்கே ஒரு வேலை போயிட்டுருக்கோம், இதை வச்சுட்டு செய்ய முடியாது சொல்லிட்டு நான் அந்த வேலையை விட்டு ஃபுல்லாக ரைட்டிங்கே வந்து ஃபுல்லாக இறங்கி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து நான் 10 வருஷம் கிட்ட நான் பயங்கரமாக வேலை பாரிஸில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வேலை செஞ்சு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சம்பளமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சம்பளம் ஏற்றுறது எப்படி ஏற்றுவாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வேலை கற்றுக்கணும், அந்த வேலையிலேருந்து நீங்கள் வந்து ஒரு 30 ரூபா 20 ரூபா அந்தமாரி தான் ஏற்றுவாங்களே. ரொம்ப பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ்லாம் இருக்க சம்பளமாக உங்களுக்கு அப்படி மாறாது. இந்தமாரி கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஒரு 50 ரூபா சம்பளத்து வேலைக்கு போன பஜாருக்கு. நான் நிற்கும் போது எனக்கு ஒரு நாளைக்கு வந்து 350 ரூபா எனக்கு ஒரு நாளைக்கு சம்பளம். 50 ரூபாய்க்கு போனீங்க? 350 ரூபா 10 வருஷம் காலகட்டம். 10 வருஷத்தில் நான் இப்படி செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு அது பயங்கரமாக செட் ஆகிடுச்சு அந்த வேலை. இதை நினச்சி விட பார்க்கலாம், சினிமா இதெல்லாம் நான் வாழ்க்கையில் கனவு எதுவுமே எனக்கு கிடையாது. என்னோடய ஃபேஷனாக நான் பாட்டு எழுதணும், நிறைய பேர் நம்ம பாட்டு கொடுக்கணும், ஜாலி பண்ணணும், வைப் பண்ணணும், முடிஞ்சால் நம்ம ஒரு பாட்டு பண்ணணும், இதுதான் என்னோட எண்ணமாக இருந்தது. அப்போது எனக்கு வந்து சினிமா மேலாம் நினச்சி விட, ஆனால் ஃபேமிலி கஷ்டம், நம்ம ஒர்க் பண்ணால் தான் வீட்டில் சாப்பாடு, இந்தமாரி மேட்ரால் நான் வந்து ஒரு நாள் லீவ் போட மாட்டேன். வருஷம் ஃபுல்லாக வேலைக்கு போயிட்டு ஒரு நாள் லீவே போட மாட்டேன். அப்படி செஞ்சுட்டு இருந்தேன். இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும் எனக்கு. சரி இதுக்கப்புறம் நம்ம வந்து நினச்சமே நம்ம சம்பாதிக்க ஒரு வழியை நம்மளுக்கு கிடச்சிச்சு, இது மிஸ் பண்ணுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
அப்படி வந்து தான் சினிமாவில் அப்புறம் அந்த வேலையை ட்ராப் பண்ணிட்டேன் நான். ஓகே. ஏன்னா டைம் கிடைக்கல பெருசாக அதுக்கு. இப்போ உங்களுக்கு கிடைச்ச மாதிரியான ஹிட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ உங்களோட பாடல்கள் முக்கால்வாசியான அதாவது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாடல்கள் வந்து கண்டிப்பாக ஹிட் தான். இப்போ உங்களுக்கு கிடைச்ச மாதிரியான ஸ்பேஸ் மற்றவங்களுக்கு கிடைச்சதவங்க என்னன்னா கன்சிஸ்டன்ட்டாக சினிமாவில் வந்து இருந்துகிட்டே இருந்திருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு நிறைய பாடல்கள் எழுதுற அந்த மாதிரி. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 3 பாடல்கள் 4 பாடல்கள் 5 பாடல்கள் தான். ஏன் நீங்கள் வந்து வாலண்டியராக அந்த கேப் நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? இல்லை, நான் வந்து ஸ்கிரிப்ட்லாம் ஒர்க் பண்ணுவேன், டைலாக் எழுதுவேன். ஓகே ஓகே. அதெல்லாம் பண்ணுவேன், கொஞ்சம் கூட போயிட்டு தெரிஞ்ச டேரக்டர்ஸ் கூடலாம் ஒர்க் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் நான் ஒரு பாட்டு டைம் எடுத்துப்பேன். எனக்கு வந்து ஒரு டியூன் கொடுத்துறாங்க அப்படின்னா ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு பாட்டு எழுதணும்னா எனக்கு அப்படி எழுத வர டக்குன்னு அப்படியும் ஒர்க் பண்ணியிருக்கோம். சில பாட்டு வந்து ஒரு நாள்லேயே போயிட்டு அங்கேயே ஸ்டுடியோவில் உட்காந்து எழுதி கொடுத்து அப்படியே இருந்திருக்கு. சில டியூன்லாம் செட் ஆகாத பட்சத்துக்கு நம்ம வந்து கொஞ்சம் டைம் எடுத்து ஒர்க் பண்ணுவோம். அது கொஞ்சம் டிலே ஆகும், அவங்க வந்து செட் ஆகலை, டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு வேறு ரைட்டர்கிட்ட போயிடுவாங்க. அந்தமாரியும் இருக்கும் நிறைய. அதிலே கொஞ்சம் மிஸ் ஆகும். நம்ம வந்து என்னென்னா நம்ம டைமுக்கு யார் நம்மளுக்கு பக்காவாக செட் ஆகுறாங்களோ அந்த டைமிங்கில் நம்ம ஒரு பாட்டு எனக்கு தெரியும், எனக்கு இது வந்து நம்மளுக்கு கிளிக் ஆகும், இது வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியும். அது வரையும் நான் ஒர்க் பண்ணுவோம் அந்த டியூனில். ஓகே. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஓகே இது கண்டிப்பாக கிளிக் ஆகும்னு அப்புறம் தான் நம்ம ப்ரொசீட் பண்ணுறது. அது உங்களோட கரியரில் அலுமாடு அலுமா பாட்டு வந்து ஒரு முக்கியமான, ஏன்னா இப்போ வரைக்கும் பயங்கரமாக அதை கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ அலுமாடு அலுமா வந்ததுக்கப்புறம் பயங்கரமான ஹிட்டு. அந்த பாடல் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் கொடுத்துச்சு, என்ன மாதிரியான பொறுப்புகள் கொடுத்துச்சு அந்த சமயத்தில்? நான் நிறைய மேஜிக் பண்ணிச்சு. அது என்னன்னா, நான் எங்கே போனாலுமே அதுக்கு அடுத்து நான் எந்த ஒர்க் பண்ணாலும், எங்கே கூப்பிட்டாலும், எந்த கால்ஸ் வந்தாலுமே ஆல்மோடு அலுமா பாட்டு போடணும். ஏன்னா டங்காமாரிக்கு வந்தப்போ தான் எனக்கு அது நடந்தது. டங்காமாரி மாரி பாட்டு வேணும், டங்காமாரி நிறைய பேர் கேட்பாங்க. எங்கள் ஆஃபீஸ் கூப்பிட்டாலும் டங்காமாரி மாரி எழுதணும், டங்காமாரி மாரி பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. எனக்கே வந்துல டங்காமாரி மாரி நம்ம பண்ணோன்னா திருப்பி நம்மளே எப்படி யோசிப்போம் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அது அப்போ வந்து தாட்டு அந்த டியூனுக்கு அதை நம்ம ஒன்று யோசிச்சு வந்துடுச்சு. ரெண்டாவது ஒரு டியூனு, அந்த டியூன் தான் நம்ம எழுத வைக்குது ப்ரோ. ஃபஸ்ட்டு இப்போ ஆல்மோடலமாக பார்த்தீங்கன்னா இப்போ டியூன் பண்ணல அது, ஆனால் நம்ம எழுதி கொடுத்தோம், அவரு டியூன் பண்ணு அது நம்மளுக்கு திருப்பி கொடுத்து நம்ம அதை ஒர்க் பண்ணுறோம்ல மேலே, அது வந்து ஒன்று ஒரு மாதிரி வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. டங்காமாரி பார்த்தீங்கன்னா டியூன் கொடுத்து எழுதுந்து அது வந்து வேற மாதிரி ஒர்க் அவுட் ஆச்சு. நம்மளுக்கே தெரியாது எது இப்படி வரும்ன்றது, நம்ம கையில் கிடையாது. அந்த டியூன் தான் நம்ம ஒர்க் பண்ண வைக்கும். ரெண்டாவது அந்த மூடு, அவங்க சொல்கிற சுச்சுவேஷனு, இதெல்லாம் தான் ஒரு பாட்டோட ஹிட்டுக்கு பின்னாடி நிற்குது பெருசாக. அதேமாரி நம்ம அவங்ககிட்ட சொல்ல முடியாது. நம்ம இவங்க கேட்பாங்க நம்மகிட்ட ஆல்மோட மாரி வேணும் கேட்பாங்க, டங்காமி வேணும் கேட்பாங்க. நான் வந்து சரி நம்ம முடிஞ்ச நம்ம ட்ரை கொடுப்போம், ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணி ஒர்க் பண்ணுவோம். ஆனால் அது போதா இல்லையா ஜலபுஜாங் மாரி இப்போ சில பாட்டு வந்து அது மாரி ஹிட் ஆகுறதும் இருக்குது. சில கோவிந்தமா மாலை மாரி அந்த மாரியும் ஒர்க் ஆகும் ஒரு மாதிரி. ஆனால் மேஜரே கேட்பாங்க டங்கா மாதிரி ஆல்மோட மாரி இது வரைக்கும் கேட்பாங்க என்கிட்ட, அந்த மாரி ஒரு பாட்டு வேணும், அந்த மாதிரி பாட்டு வேணும் அப்படின்னு தான் கேட்பாங்க. அலுமாடு அலுமா அதுக்கான ரெகக்னேஷன் அப்படின்றது வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? யாரெல்லாம் கூப்பிட்டு அந்த சமயத்தில் பாராட்டினாங்க? இல்லை, எனக்கு நம்மளோட கரியரோட தொடக்க காலகட்டம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற சமயத்தில் இந்த மாதிரியான உந்துதல் வந்து நமக்கு மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். அது எப்படி இருந்துச்சு அந்த சமயத்தில்? இல்லை, இன்னைக்கு வரைக்குமே எனக்கு அந்த பாட்டுங்களாம் தான் எனக்கு ஒரு பெரிய பாட்டாகவே நிற்குது. என்னை பற்றி பேசணுன்னாலே அந்த பாட்டெலாம் இல்லாமல் என்னை பற்றி பேச முடியாது அப்படின்றப்போ அதுதான் எனக்கான ஒரு அடையாளமாகவே இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த பாட்டு வந்து என்ன நடந்துச்சுன்னா, நான் ஒரு அஜித் ரசிகர். என் ஏரியாவில் இருக்கவங்க வந்து நிறைய பேர் வந்து தலை ரசிகர் தெரியும். ஏன்னா எல்லா டீமுமே வந்து நாங்கள்லாம் ஒன்றா தான் படத்துக்கே போவோம். எல்லா கும்பலாக சேர்ந்து தான் நாங்கள் போவோம். பிருந்தா தேட்டர் சொல்கிற மாதிரி பெரம்பூரில் இருக்குது, அங்கே தான் படம் பார்ப்போம், இல்லை ஆல்பர்ட் போவோம், அந்தமாரி தான் போவோம் வச்சுங்களேன். ஒரு டீமாக தான் போவோம் எல்லாருமே. அப்படி இருக்கும் அந்த டீமே வந்து நான் எழுதிட்டு ஒன்றுமே என்னை தூக்கி வச்சுட்டானுங்க மேலே. அப்படியே ராஜா மாரி பார்த்தாங்க. அந்த டைமில் வந்து ஒரு ஃபங்க்ஷன்லாம் வச்சு தனியாக ஒரு மியூசிக் ஃபங்க்ஷனும் வச்சு நிறைய பண்ணாங்க. அந்தமாரி ஏரியா ஃபுல்லாகவே வந்து எனக்கு வேறு மாதிரி ரெஸ்பான்ஸு. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு ஏரியாவில். நான் சுத்த மாட்டேன் அதிகமாக, பசங்க கூட தான் குறிப்பிட்ட ஒரு கும்பல் கூடவே இருப்பேன். அவங்க கூட தான் அதிகமாக சர்வே பண்ணுறது, சுற்றுறது, எல்லாமே பண்ணுறது, அமங்கலம் பண்ணுறது எல்லாமே அந்த டீம் கூடவே இருக்கும். நான் மேஜராக சுத்த மாட்டேன், ஏரியா ஃபுல்லாக எல்லா கூடவும் அப்படி செய்கிறது அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன். ஆனால் இந்த பாட்டுக்கு அப்புறம் வந்து நான் என்னை பார்க்குறவங்க எல்லாருமே என்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அதெல்லாம் நான் எல்லார்ட்டையும் பேச ஆரம்பிச்சிட்டேன். டோட்டலாக கனெக்ட் ஆகிட்டேன் ஏரியா ஃபுல்லாகவே, எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. அதுமாதிரி நிறைய விஷயம் இருந்தது. எங்கே போனாலுமே இன்றைக்கி வரைக்குமே அந்த ஆல்மோடலமாக பாட்டு நான் எழுதுறேன்னு தெரிஞ்சாலே என்கிட்ட பேசுகிற இதுவே மாறிடும். அவங்ககிட்ட அவங்க நான் பார்க்குறது வேறு மாதிரி பார்ப்பாங்க. அது எனக்கு தெரியும், ஓ இந்த பாட்டை வச்சு தான் நம்மளை இப்படி பார்க்குறாங்களோ அப்படின்னு. இப்போ அதுக்கப்புறம் அத்தார் பாடல் வர சுச்சுவேஷனுக்கு நீங்கள் ஒரு பாட்டு எழுத வேண்டியது அப்படின்ற மாதிரி நான் கேள்வி. ஆமாம், எழுதாமல் போகிறதுக்கு என்ன காரணம்? இல்லை, அது டங்கா மாதிரி பண்ணி முடித்த உடனே என்ன ஆச்சுன்னா, கேவிஎன் சார் வந்து ஜிஎம் கிட்ட சொல்லியிருக்காரு போது. அதுக்கும் வந்து ஹாரிஸ் சார் தான் மியூசிக்ன்றதால அவங்க பாட்டு கேட்டு நல்லா இருக்குது, இந்த பையனை ஒர்க் பண்ண வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இது பண்ணும்போது, அப்போ வந்து என்கிட்ட நான் பேரில் வேலை ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் அப்போல்லாம் வந்து என்கிட்ட ஃபோன்லாம் பெருசாக கிடையாது. நான் ஃபோன் இப்போ இந்த மாதம் இருக்குன்னா அடுத்த மாதம் அந்த ஃபோன் உடஞ்சிரும், இல்லை வேறு என்ன ஆகிடும். நான் 2 மாதத்துக்கு இன்னும் ஃபோன் வாங்குவேன். அதுமாதிரி மாட்டிகிட்டே இருக்கும் ஃபோன்லாம். அதுமாரி தான் நான் அநேகம் ஒர்க் பண்ணும் போது என்கிட்ட ஃபோன் கிடையாது. என் ஃப்ரெண்டு தான் நான் கூப்பிட்டே போனான் லங்கா மாதிரி பாட்டு எழுதுறதுக்கு. அதேமாரி தான் இந்த படத்துக்கு வந்து அவங்க கேட்கும் போது அவங்க வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க. என் நம்பர் வந்து நான் அவங்ககிட்ட கொடுத்த நம்பர் என்கிட்ட கிடையாது. அப்போது அது எனக்கு ஃபோனும் இல்லை. ரெண்டாவது மிஸ் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு தெரியாது. எனக்கு இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி கேவி சார் பேசும்போது ஆடி லஞ்சுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசும்போது, நீ என்ன பண்ண ஃபோன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டார். இந்தமாதிரி இல்லை சார் ஃபோன் இல்லை சார் அப்படின்னு சொல்லும்போது, நீ வந்துச்சுப்பா நான் சொன்னேன் உன்னை இப்போ ஜிவி கேட்டார். நான் அவங்கள்ட்ட சொன்னேன், என்ன நீ இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணார் கொஞ்சம்.
நீ ஒர்க் பண்ணி தானே எவ்வளோ படம் நீ என்ன மிஸ் பண்ணிட்டியா அப்படின்னு ஃபீல் பண்ணார். எனக்கு அதுலேருந்தே சரி நம்ம ஃபோனை கொஞ்சம் வச்சுக்கணும்னு நினைப்பேன். ஆனால் வந்து இது வரைக்குமே எனக்கு அது ஃபோன் ஒரு பெரிய மைனஸ் தான் அது. ஓகே, நீங்கள் இப்போ ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க, இதுக்கு முன்னாடி நான் எனக்கு கேப் எடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய பாடல்கள் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரியான மிஸ் ஆன பாடல்கள் அப்படின்றது வேறு எதுவும் இருக்கா? அத்தாரத்தார தாண்டி வேற என்னென்ன பாடல்கள்? இல்லை இருக்குது. நான் இப்போ சில்ல கூட நான் எனக்கு எழுத சொல்லி கேட்டிருந்தாங்க துணிவில். எழுத கேட்டிருந்தாங்க. நான் அது பண்ண முடியல. அதேமாதிரி அதுவும் உங்கள் டைம் எடுத்தால பண்ண முடியல. ஓகே, அதுமாரி எனக்கு சரி ஞாபகம் நிறைய பாட்டு வரும், நம்ம பண்ண முடியாது போயிருக்குது. இப்போ மதன் கார்கே வந்து ஒரு மேடையில் சொல்லிருப்பாரு, ஹாரிஸ்க்கு வந்து ஒரு லிரிக்ஸ் ஓகே பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லிருப்பாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா மொதல் பாட்டு ஹாரிஸ் சாருக்கு தான் எழுதுறீங்க. அந்த லிரிக்ஸ்க்கு அவர் என்ன சொன்னார் ஸ்டார்டிங்கில்? இல்லை, எனக்கு அவர் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவார். ஹாரிஸ் சார் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுவார். எப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல விஷயம் நல்லா ஃபன்னாக ஒரு மேட்டர் சொல்லிட்டீங்கன்னா அவர் பயங்கரமாக சிரிப்பார். அதுக்கு நம்ம நினச்சிட்டு போக மாட்டோம், இவரும் இவ்வளோ என்ஜாய் பண்ணுறாரு, நம்ம அவ்வளோ விஷயத்தை சொல்லிட்டோமா அப்படின்னு நம்மளுக்கே ஒரு டவுட் வரும். அவ்வளோ என்ஜாய் பண்ணுவார் எல்லாத்தையுமே. இப்போ டங்காமாரி எழுதிட்டு போகும்போது அவர் அந்தமாரி தான் எல்லாத்துக்கும் சிரிப்பார். ஒரு கலாய்கிறாரா இல்லை ரசிக்கிறாரா அப்படின்னு ஒரு டவுட் நம்மளுக்கு இருக்கும். எனக்கு ரொம்ப வந்தது. அப்புறம் கேவி சார், ஏன் சார் இப்படி அவர் பிடிச்சிருக்கா சார்? ரொம்ப பிடிச்சிருக்கா அவருக்கு, இல்லைடா அப்படி சிரிக்க போகிறாரு அப்படின்னு தான் ஒரு பிடிச்சிருக்கா அப்படின்னு அந்த கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வரும். அதேமாரி எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் எழுதும் போதே ஒரு 7 ஆப்ஷன் கொடுத்தேன். 7 ஆப்ஷனில் ஒரு பல்லவி மேஜராக ஓகே பண்ணிட்டாரு. எனக்கு அதுக்கு கொஞ்சம் தான் ஒர்க் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கரெக்ஷன் ஒர்க்குன்னு சொல்லி பார்க்கும்போது அந்தளவுக்கு முடிஞ்சு பாட்டு. அதில் ஒரு 15-20 ஆப்ஷன் தான் பார்த்துருப்போம். மொத்தம் 2 பல்லவி ஒரு சரணமே வந்துருக்கும். அதில் மொத்தமே ஒரு 15 ஆப்ஷன் தான் மொத்தமே சேர்த்து. அதுக்கு மேலே ரொம்பலாம் கூட ஒர்க் பண்ணல. அதில் ரொம்ப கம்மி ஆப்ஷன் தான், ஆனால் ஈஸியாக முடிஞ்சு பாட்டு. இதையும் தாண்டி அனிருத் கூட கொலாபரேஷன் அப்படின்றது வரும்போது இப்போ ஜலபுலஜன் சூப்பர் ஹிட். இப்போ அதுக்கு முன்னாடி டக்லோடிய மகளும் அது ஒரு பிஜிஎம் ஒரு அப்படின்னு பார்த்தா ஒரு பயங்கர ஹிட். ஸோ அனிருத்தோட கொலாபரேஷன் அப்படின்றது இருக்கட்டும், அவரோட செஷன் அப்படின்றது வந்து எவ்வளோ சூப்பராக இருக்கும். அனிருத் உண்மையிலேயே அவர் பயங்கரமான ஒரு மியூசிஷியன். அவர் நம்ம போகும்போது ஒன்று எதுவுமே இல்லாமல் போனால் கூட சரி, நம்மக்கிட்ட பேசியே நம்மக்கிட்ட வேலை பயங்கரமாக ஆகிடுவார். அவர் கூட பூஸ்டப் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட பேசும்போதே நிறைய விஷயத்த சொல்லுவார். இந்தமாரி இருக்கலாம், அந்தமாரி இருக்கலாம், ஒரு வைப்பாக அந்தமாரி ஒரு மேட்ரு வந்து நம்ம டியூன் கேட்கும் போது நம்மளுக்கே ஒரு ஐடியா வந்துடும். அவர் பண்ணுற டியூனே அப்படி தான் இருக்கும் வச்சுங்களேன். நீங்கள் டியூன் கேட்கும் போதே உங்களுக்கு இது இந்தமாரி தான் இருக்கும், இந்தமாரி ஜானர் பாட்டு இது, நம்ம இது இப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம், இப்படி ஒர்க் அவுட் பண்ணலான்னு உங்களுக்கே வந்து நிறைய ஐடியாஸில் ஒர்க் அவுட் ஆகிடும் அவங்களுக்கு. அதனால் அப்படி தான் பண்ணி வைப்பார் டியூனே அவர். உங்களுக்கு ரைட்டர்ஸுக்கு எழுதுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்தெந்த மாரி இன்புட்ஸ்லாம் இன்னும் அதிகமாக போடலாம் உள்ள அப்படின்றதுக்கான ஐடியாஸ்லாம் ரொம்ப ஒர்க் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான கரியர் ஜேர்னலியில் நீங்கள் என்ன மாதிரியான சவால் சந்திச்சிருந்தீங்க? இல்லை உண்மையாக ப்ரோ. ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வேலைக்கு போக ஆரம்பித்ததுக்கு காரணமே என் அம்மா தான். ஏன்னா நான் வந்து அம்மா வேலைக்கு போய் தான் வந்து என்னை பார்த்தாங்க. ஓகே, அப்பாவுக்கு அம்மா நிறைய பிரச்சனைன்றதால பிரிஞ்சுட்டாங்க சின்ன வயசுலேயே. நான் அம்மா கூட இருந்தேன். அம்மா அப்பா வேலைக்கு போவாங்க, அம்மா வேலைக்கு போயிட்டு வந்து நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பார்ப்பேன். எனக்கு அது பார்க்க முடியல என்னால். அதான் நானே ஸ்கூலை விட்டு ட்ராப் பண்ணிட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் சின்ன வயசுலேயே. வேலைக்கு வந்து ஃபேமிலி கஷ்டத்துக்கு தான் வேலைக்கு போனேன். நம்ம வந்து சும்மா வந்து படிக்க பிடிக்காமையோ வேறு எந்த காரணம் ஸ்கூலை விட்டு நின்று வேலைக்கு போகலாம். குடும்ப கஷ்டம் உண்மையிலேயே, அதால் நம்ம வேலைக்கு போனோம். சாப்பாடு தான் உண்மையிலே, சாப்பாடு வாடகை அந்த மாதிரி பிரச்சனை தான், பேசிக் பிரச்சனை தான். அதுக்காக போக ஆரம்பித்தேன். எங்கள் அம்மா அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ரொம்ப லீவே போட மாட்டேன். எங்கள் அம்மாவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பையன் வந்து வேலை செய்கிறான், நம்ம கஷ்டத்துக்கு அவன் வந்து போய் இது பண்ணிட்டு நம்மளுக்கு நான் வாரமான 300 ரூபா கொடுப்பேன் வீட்டுக்கு. அது வந்து எனக்கு பெருசாக இருக்கும். நம்மளால் முடிஞ்சு அம்மாவுக்கு 100 ரூபா கொடுக்குறோம் வாரம் அப்படின்னு தான் இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் பஜாரில் வேலை கற்றுக்கிட்டு அப்படியே இது ஆகிட்டு வரும்போது கொஞ்சம் ஒரு 1000 ரூபா கொடுக்குறது வீட்டுக்கு வாரத்துக்கு அப்படின்னு மேட்ரு மாறுதில்ல. ஒரு விஷயம் மாறும்போதும் அவங்களுக்கு இன்னும் சந்தோஷம் தான் என் மேலே. என்னை சின்ன வயசுல தான் அப்படி பார்த்துறாங்க, ரொம்ப பொறுப்பாகவே பார்த்துறாங்க. ரொம்ப குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு அந்தமாரிலாம் ரொம்ப இந்த சினிமா படத்தில் இப்போ சின்ன பையன் அந்தமாரிலாம் என்னை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவுக்கு இவன் வந்து எனக்காக என் பையன் இருக்கான் அப்படின்ற ஒரு நம்பி அவங்களுக்கு அப்போருந்தே இருக்கிறதால என்னை வந்து அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் வந்து வீட்டில் வந்து நான் என்ன யோசிப்பேன்னா, இப்போ நம்ம வேலைக்கு போயிட்டுருக்கோம், நம்ம கானா பாட்டு எழுதுறோம்னு சொன்னால் வீட்டில் திட்டுவாங்க. நம்ம வந்து இதை பண்ணுறோம் சொன்னால் வீட்டில் திட்டுவாங்க. சொன்னால் வீட்டில் மறைச்சிட்டு நான் ஃபஸ்ட்டு பாட்டு எழுதுறது வீட்டில் தெரியவே தெரியாது அம்மாவுக்கு. நான் கானா பாட்டு எழுத ஆரம்பித்து 1 வருஷமாக 1.5 வருஷமாக வீட்டில் தெரியவே தெரியாது. நான் பாட்டு எழுதுறேனே தெரியாது. நான் படத்தில் எழுதிட்டேன், அது வரையும் கூட வீட்டில் தெரியாது. படம் ரிலீஸ் ஆகி அப்புறம் தான் வீட்டில் தெரியுமே. டங்கா மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் வந்து படத்தில் பாட்டு எழுதிட்டான் அப்படின்னு தெரிய வரும்போது தான் வீட்டில் என்னை கேட்காது, என்ன நீ படத்தில் பாட்டெலாம் எழுதுவியா அப்படின்னே வீட்டில் படத்தெலாம் எழுதிருக்காமே. எனக்கு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எங்கள் அம்மாவுக்கு நீ நினச்சி விட பால் மீன் ஒன்று பண்ண தெரியாது எனக்கு. எங்கள் அம்மாவுக்கே தெரியாது நான் எல்லாம் பண்ணுவேனே. நான் வீட்டில் மறைச்சி வச்சுட்டு இருப்பேன். ஏன்னா வீட்டில் கஷ்டம் கொஞ்சம், நம்ம வந்து இதெல்லாம் பண்ணுறோன்னு சொன்னால் பொறுப்புலாம் என்ன நான் பண்ணிடுறான் பாரு, பொறுப்பு பசங்க சுற்றி நீரை போயிட்டு அப்படின்னு தேவையில்லாத மற்றவங்கள மாரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஒருத்தன்னு பேசிடுவாங்க. அவங்களுக்கு தெரியாதுல்ல இதில் என்னென்ன இருக்கும், என்னென்ன ப்ளஸ் என்ன மைனஸ்ன்னு தெரியாது. அவங்களுக்கு வந்து பார்த்துது என்னன்னா பொரிய பசங்க தான் பாடுவானுங்க, பொரிய பசங்க இது பண்ணுவானுங்க, சும்மா ஒரு பண்ணுவோம், வேலை வெட்டியில் தான் பண்ணுவோம், அந்தமாரிலாம் வந்து சொல்லியே அவங்களுக்கு அந்த மைண்ட் செட். அவங்களுக்கு கானானா என்னென்னு இப்படி தான் பார்க்குறாங்க மேஜராக.
அதெல்லாம் வந்து நான் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இதெல்லாம் ஒர்க் பண்ணி காமிக்கும் போது தான் அவங்க வந்து ஓ இதெல்லாம் கிடையாது. இப்போ என் பையனும் காணாம பட்டு தான் இருக்கிறான், எனக்கு தெரியாது அடி அவங்க மைண்ட் செட்டே வேரி ஆயிடுச்சு, காணாம மேலே அந்த மைண்ட் செட்டே மாறிடுச்சு டோட்டலாகவே. அப்படி இருக்கும்போது நான் வீட்டில் வந்து இந்த டங்காமாரி பாட்டு எழுதுனது வீட்டில் தெரியும் நான் பாட்டு எழுதுறேன்னு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க வீட்டில். ஒரு மாதிரி அவங்களுக்கு இவனா பாட்டெலாம் எழுதுறான் அப்படின்ற மாரி வீட்டில் அது புரிஞ்சிக்க முடிஞ்சது. அதனால் எங்கள் அம்மாவுக்கு ஒரு ரியாக்ஷனே இல்லை, இவன் என்ன இதெல்லாம் இவன் தான் பண்ணுறானா உண்மையிலேயே. இன்னைக்கு வரைக்கும் எங்கள் வீட்டில் போய் சொன்னால் எங்கள் அம்மா வந்து நம்ப மாட்டாங்க. அப்போப்பா அவன் டுபா வருவான்னுவான் அந்த சும்மா ஜாலியாக கலாய்ப்பாங்க தவிர்த்து எங்கள் அம்மா வந்து இவன் பண்ணுறானா உண்மையிலேயே இவன் தான் பண்ணுறானான்ற டவுட் உண்மையோட இன்னும் வரைக்கும் இருக்கான்னு தெரில எனக்கு. ஏன்னா நான் காமிச்சிக்கவே மாட்டேன் வீட்டில் கொஞ்சம் கூட அந்த மாதிரிலாம் இருக்கேன் அதெல்லாம் பண்ணுறேன். ஆனால் எங்கள் அம்மா நல்லதப்போ நிறைய பேர்ட்ட சொல்லிடுறாங்க, ஏன்னாப்பா அவங்க அம்மா பாடி தான் பாருக்கணும். ஏன்னா எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க என் பையன் பாரு என்ன பண்ணுறான், என் பையன் படிக்கிறான், என் பையன் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என் மாதிரி உரத்தை பேச மாட்டாங்க. ஆனால் என் பையன் அவ்வளோ பேசுவோம் எல்லாருக்கிட்டையும். எனக்கு அதெல்லாம் வந்து மற்றவங்க சொல்லுவாங்களே என்கிட்ட, அதெல்லாம் கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம கஷ்டப்படுது நம்ம இவ்வளோ பண்ணது அம்மாக்காக தான். இன்றைக்கி அம்மா வந்து இதெல்லாம் ஃபீல் பண்ணும்போது நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஓகே, ஏன்னா அம்மாக்காக தான் நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன், அம்மாவாக தான் நான் எல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி அம்மாவாக தான் நான் இருக்கேன். இன்றைக்கி என் அம்மா வந்து என்னை பற்றி பெருமையாக பேசுகிறாங்கன்றது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் எனக்கு. நிச்சயமா. அதை விட கடவுள் வேறுலாம் கொடுக்கணும் நம்மளுக்கு தேவை. இப்போ அன்னையன் படத்தோட சமயத்தில் தனுஷ் சார் வந்து உங்களை மேடையில் கூப்பிட்டு வச்சு தங்கமாரி பாட்டோட வந்து அர்த்தங்கள் வந்து அவர் கேட்டுட்டு இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாரி கூட அவர் கூட நீங்கள் கொலாபரேட் பண்ணியிருந்தீங்க, வட சென்னையில் கொலாபரேட் பண்ணியிருந்தீங்க. இப்போ உங்களோட கரியரில் த்ரூ அவுட்டாக தனுஷ் சார் வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருந்திருக்கு. ஆமாம், அவரோட சப்போர்ட் எந்த அளவுக்கு உங்கள் கேரக்டர் முக்கியமாக இருந்திருக்கு? ஏன்னா எனக்கு அவங்க படத்தில் நான் ஒர்க் பண்ணதே எனக்கு பெரிய சப்போர்ட் தான் எனக்கு. அவங்க வந்து நம்ம கூட நின்று இதை பண்ணணும் அதை பண்ணலாம் நமக்கு கிடையாது. அந்தமாரி இவர் வந்து என்னென்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து டங்காம ரிலீஸ் அப்போ எனக்கு வந்து என்கிட்ட பேசின முதல் ஹீரோ தனுஷ் சார் தான். டங்காம ரிலீஸ் ஆகி அவர் எனக்கு கூப்பிட்டுக்காரு, படம் பார்த்தீங்களா தேட்டரில்? இல்லை சார் ஒன்றும் பார்க்கல சார் அப்படின்னு. போய் பாருங்க உங்கள் பாட்டு தான் தேட்டரில் பயங்கரமாக இருக்குன்னு என்கிட்ட ஒரு சொன்ன வார்த்தை, ஃபர்ஸ்ட் வார்த்தை தான் சொன்னார். எனக்கு உன்னோட ஞாபகம் இருக்காது, அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு. நம்ம பாட்டு தேட்டரில் பயங்கரமாக இருக்கணும், நம்ம பாட்டு படத்தில் தேட்டரில் பயங்கரமாக இருக்கணும். அந்த ஒரு மேட்ரு எனக்கு இன்ன வரைக்கும் நம்ம பாட்டு எழுதுறோன்னா இந்த பாட்டு தேட்டரில் பயங்கரமாக இருக்கணும், அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்மளுக்கு இன்ன வரைக்கும் எனக்கு ஓடும். தனுஷ் நீ சொன்னார் அது எனக்கு இன்ன வரைக்கும் நான் எழுதும் போது நினைப்பேன், அது தனுஷ் நீ சொன்னார் இதேமாரி தான் நம்ம பாட்டு எழுதுறோன்னா தேட்டரில் பயங்கரமாக இருக்கணும், அது வைப் கிரியேட் பண்ணணும், எல்லாருக்குமே ஒரு ஜாலியாக கொடுக்கணும், நம்ம அந்தமாரி தான் நம்ம செய்யணும் ஒரு வேலையை. அந்த வார்த்தை நிற்கும் என்ன வரைக்குமே நிற்கும். அந்த அவரோட சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா டங்காமாரி தான் இன்ன வரைக்கும் என்ன பேசுகிறாங்க. எனக்கு எங்கே போனேமே டங்காமாரி தான். டங்காமாரி ஆள் மட்டுமே எனக்கு பெரிய அடையாளமாகவே இருக்குது சொல்ல போனால். அது ரெண்டுமே தான் இன்ன வரைக்குமே சர்வே பண்ண வைக்க சினிமாலேயே. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க நான் என்னோட கரியருக்கு வந்ததுக்கப்புறம் என்னை முதல்ல கூப்பிட்டு பாராட்டின ஹீரோ வந்து தனுஷ் சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வேற ஹீரோஸ் வந்து உங்களை பாராட்டிருக்காங்க. சிம்பு அவரோட அவர் மியூசிக் பண்ணுற படத்துக்கு நீங்கள் லிரிக்ஸ் எழுதியிருக்கீங்க. ஆமாம், ஏன்னா தனுஷ் சைடு வந்து ஃபேஸ்ட்டு போகிறாரு, உடனே சிம்பு சார் வந்தார். வந்துட்டு பயங்கரமாக எழுதிருக்கியா பாட்டு. என்ன பாட்டுக்கு சொன்னார்? டங்காமாரிக்கே தான். தனுஷ் சைடு வந்து விஷ் பண்ணிட்டு போகிறாரு, உடனே சிம்பு சார் வந்து விஷ் பண்ணுறாரு. எனக்கு என்னென்ன பண்ணால் சொல்கிறேன், ரெண்டு பேரும் ஒரே டைம் பார்க்குறோம், ஒரே டைம் இவர் விஷ் பண்ணிட்டு போகணும், இவர் வந்து விஷ் பண்ணுறாரு. எனக்கு ஒன்றுமே புரியல, ஒரு கனவு மாரி தான் இதெல்லாம் சொல்ல போனால். எனக்கு இன்னைக்கு இப்போ யோசிச்சா அது கனவு மாரி தான் இருக்குது. ஏன்னா ஒன்னே இவர் வந்து விஷ் பண்ணிட்டு போனார், பயங்கரமாக எழுதியிருக்க என் படத்தை சொல்லுவோம் வந்து இதேமாதிரி பண்ணி விடுறாடி. அவங்க சொல்லும் போது நம்மளுக்கு என்ன கேட்கும் போது ஆஹா நம்ம வேறு லெவலில் போயிட போகிறல அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்னா ஃபஸ்ட்டு படத்தில் நான் எந்த ஹீரோவும் பார்த்து கிடையாது, அது வரலுமே எந்த ஹீரோ பார்த்து கிடையாது, மியூசிக் டைரக்டர் பார்த்து கிடையாது, இந்தமாதிரி சரௌண்டிங்கே தெரியவே தெரியாது எனக்கு, இந்தமாதிரி சர்க்கிள்னு கிடையவே கிடையாது எனக்கு. நான் அதெல்லாம் போய் நிற்கிறேன் அப்படின்றப்போ எனக்கு உண்மையிலே நம்ம லைஃப் மாறிடுச்சு இந்த இடத்துல அப்படின்ட்டு ரொம்ப க்ளீனாகவே தெரிஞ்சது எனக்கு. அங்கே அதை நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். எனக்கு அது சிம்பு சார்னு சொல்லும் போது நேரில் கூப்பிட்டு எனக்கு சந்தானம் படத்தில் வந்து சகப்போடு போடுறதுக்கு வந்து பாட்டு எழுதுன்னு சொல்லியிருந்தார். நான் வீட்டுக்கு போயிட்டு பேசும்போது அப்போ அந்த மேட்டர் சொன்னார் அவர், அந்தமாரி பண்ணணும் வெயிட்டாக ஒன்று பண்ணணும் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னார் அவர். எப்படி அவர் தான் சுச்சுவேஷனே சொன்னார் எனக்கு டைரக்டர் சுச்சுவேஷன் சொல்ல, சந்தானமும் சொல்ல, எனக்கு வந்து சிம்பு தான் சொன்னாப்புல. என்னென்னா நம்மளை யாரெல்லாம் மிடிச்சா நம்ம திருப்பி பேர் மிடிச்சிட்டு போயிட்டே இருந்தோம், என் வயலில் அவன் வந்தாலும் நான் செஞ்சிருவேன். அந்தமாரி சில விஷயம் அவர் பேசும்போது அது அவருக்காக பேசின மாரி இருந்தது எனக்கு. ஓகே, இது என்ன படத்துக்கு சுச்சுவேஷன் மாரி இல்லை, இது தலைக்கான சுச்சுவேஷன் மாரி இருக்குது, இவருக்கான சுச்சுவேஷன் அப்படி தான் ஃபீல் ஆச்சு எனக்கு. இவர் ஒரு கதைக்கு சுச்சுவேஷன் சொல்கிறாரு, ஆனால் அது அந்த சுச்சுவேஷன் அவருக்காக இருக்குது, நான் அவரை ஃபீல் பண்ண முடியுது, நான் அவர் நினச்சி எழுதிட்டேன் அந்த பாட்டை. சிம்பு சந்தானம் கொடுத்து நான் ஃபீல் பண்ணி எழுதல, சிம்புக்காக ஃபீல் பண்ணி எழுதிட்டாங்க அந்த பாட்டு. ஒரே ஒரு இது மட்டும் செக்மெண்ட் மாதிரி. இப்போ என்னன்னா உங்களோட கரியரில் நீங்கள் எழுதின பாடல் இருக்கும்ல, அதில் உங்களோட ஃபேவரட் என்ன அப்படின்ற மாதிரி கம்பாரிசன் மாதிரி. டங்கமாரியா அலுமாவா? ப்ரோ இது அம்மாவா அப்பாவான்ற மாரி சொல்லுங்க, கம்ப்ளீட்டாக இருக்கும். ரெண்டுமே தான் ப்ரோ, எனக்கு ரெண்டுமே தான் ப்ரோ லைஃப். எனக்கு ஃபர்ஸ்ட் டங்காமாரி, அதுக்கப்புறம் அலுமாவா. ஏதாச்சும் ஒன்று கம்ப்ளீட்டாக க்ளோஸாக இருக்குமே? இல்லை எனக்கு ரெண்டுமே க்ளோஸ் தான் ப்ரோ. எனக்கு எதுவும் தரமில்லை. அலுமாவா ஜித்து ஜிலாடியா? ஆல்மாவா. ஓகே, அலுமாவா கோவிந்தமாவாலையா? ஆல்மாவா. சரி.
அலுமாடு ஒழுமாவா ஜலபலஜாங்க? ஆல்மாடு வருமா? அலுமாடு ஒழுமாவா கதறல்ஸா? இப்ப நான் ஒரு லாக் பண்றேன். ஆல்மாடு. இல்ல அந்த பாட்டு எப்பயுமே கன்சிஸ்டண்டா இருக்கு. ஆமா, ஏன்னா எனக்கு அஜித் ரொம்ப பிடிக்குன்றதால ஆல்மாடு வருமா ப்ரோ, இதுக்கு ஆல்மாடு வருமா தான். சரி, வாழ்த்துக்கள் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்க்கு. ரொம்ப பொறுமையா ரொம்ப அழகா உங்களோட பதில்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ. Meenakshi College of Nursing, Mangadu, and Arulmigu Meenakshi College of Nursing, Kanjipuram, BSc, MSc, and Post Basic BSc.